50 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கீங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து உங்க கட்சி சார்பில் பாதிக்கு மேல புதுமுகங்களை நிறுத்துறீங்க. இப்போ களம் எப்படி இருக்கும்? நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும்? ஏங்க இப்போ நான் கூட புதுமுகம் தான் நின்ன போது 33 வயசுல. ஆமாங்க, புதுமுகம்னா தான் வெளியில் வர முடியும். இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே. எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே, என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு. புதிய புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும். மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்கோம். நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்களெல்லாம் அப்படி எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு நிற்கிறாரு, பவுன்ராஜ் மகன் நிற்கிறாரு, ஜெயவர்த்தன் நிற்கிறாரு, எங்களுக்கு நிற்கிறாங்களே, நிற்கலாம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலாம். இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு ரூபா கூட யாரும் சொல்ல மாட்டோம், ஓட்டு பணம் கொடுக்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து பணத்தை நம்பி வார்த்தை செய்யல. நீங்கள் ஊடகம் பத்திரிக்கை பிடிங்க, முன்னாடியே போய் பாருங்கள். ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க. ஒரு ரூபா செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட 12 ரூபா ஒரு பாட்டில், ஒரு 12 ரூபா ஒரு பாட்டில். இன்றைக்கி பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் 12 ரூபா 15 ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க. தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது, இவ்வளோ ரூபா செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல. இப்போ டீசலில் தண்ணியிலே விடும். இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலையும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவர் கேட்கல, அவர் சொல்ல கேட்டதாலும் பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க? அதுக்கு இது உதவும். இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? பிற கட்சி கிடையாது, ஆளுகின்ற கட்சிக்கு தான் சொல்லுங்க. பிற கட்சியை ஆளுது. இங்க யார் ஆளுறாங்க? ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும். ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும்? ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் கடுமையான ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், ஊழல் இல்லாத இடமே கிடையாது. போதைப்பொருள் விற்பனை, திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன்,